வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குற ரொம்ப முக்கியமான டாபிக் அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகளை 2 நிமிஷத்தில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு சூப்பர் ஷார்ட்கட்டு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அடிப்படை உரிமை பகுதி 3 ஆர்டிகல் 12 35 வரைக்கும். இது எங்கேருந்து எடுத்துக்கோன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். இதுக்கு ஈஸியாக ஷார்ட்கட் 12லேருந்து 35 வயசு வரைக்கும், 12லேருந்து 35 வயசு வரைக்கும், 12 வயசுலேருந்து 35 வரைக்கும் 3 வேளை உணவு நம்மளோட உரிமை. இதுதான் இதோட ஷார்ட்கட்டு. ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை பிரிவு 14. இதுக்கான ஷார்ட்கட்டு லவர்ஸ் டே. இப்போ லவர்ஸ் டே எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். அது சட்டத்தின் அனைவரும் சமம். பிரிவு 15. இப்போ லவ் பண்ணியிருக்காங்க, பேரண்ட்ஸ்கிட்ட கூட்டி போய் கேட்குறாங்க அடுத்த நாள். இல்லை 14 லவர்ஸ் டே, 15 பேரண்ட்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கேட்குறாங்க அந்த பையனோட ஜாதி என்ன, மதம் என்ன, இனம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தடை செய்கிறது. ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். 16 அரசு. அரசு வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். இப்போ ஒரு அரசு வேலை வாய்ப்பில் எல்லா பேத்துக்கும் சமமாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா வச்சுங்க. 18 பெண்களின் திருமண வயது. அதுக்கு முந்தின வயது 17. அந்த 17 வயசில் தீண்டாமை ஒழிக்கிறோம். 17 தீண்டாமை ஒழித்தல். 18 பெண்களின் திருமண வயது. அப்போ அந்த திருமண பத்திரிக்கையில் பேருக்கு பின்னாடி பட்டங்கள் போடுவாங்கள்ல, அந்த பட்டங்கள்லாம் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கணும் திருமண வயதில். அடுத்து சுதந்திர உரிமை. இதில் என்ன பார்க்குறோன்னா 19லேருந்து 22 வரைக்கும். இப்போ பிரிவு 19 இதுக்கு என்ன சர்க்குண்டா, பிரிவு 18 திருமண வயது. அதுக்கு அடுத்த வருஷம் 19. இதில் இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு. 18 கல்யாணம் முடிஞ்சு 19. இப்போ இப்போ மாமியா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு சண்டை வரும்ல, அப்போ அவங்க சொல்லுவாங்க மாமியா கூட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்க உரிமை, அமைதியான முறையில் ஒரு கூட்டம் போடுவது உரிமை, சங்கம் அமைக்க உரிமை, இந்திய நாட்டுக்கு எங்கே வேணால் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாமியா மருமக சண்டை வரும். அந்த உரிமையை வச்சுக்கோங்க. மாமியார்ட்ட சொல்கிறாங்க நான் எங்கே வேணால் போவேன், எந்த இடத்துக்கு வேணால் போயிட்டு வருவேன், நான் பேச்சு உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 19. 20க்கு இப்போ மாமியார் கூட சண்டை வருதா, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ பாரு அவங்கள குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. எப்போ பாரு அவங்கள ஒரு குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி குற்றம் சொல்ல பாதுகாக்கிறதுக்காண்டி உரிமை அடுத்து 20. 19ல் மாமியார் கூட சண்டை போட்டுக்கிருக்காங்க. 20ல் அவங்கள ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 21 சண்டை போட்டு நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கோச்சிட்டு போகிறது. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 21ல் நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அம்மா விட்டு போயிடுவாங்க. 22 முடிச்சுட்டு 21க்கு வருவோம். 22 ட்வின்ஸ் 2 குழந்தை பிறந்திருக்கு. அவங்கள அதுக்காண்டி லஞ்சம் வாங்கிட்டோம்னா சில வழக்குகள் கைது செய்வாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது, 2 குழந்தை வந்துருச்சு படிக்க வைக்கன்னு சொல்லி லஞ்சம்லாம் இது வாங்கக்கூடாது. சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. இப்போ 21 இப்போ 21 2 குழந்தை வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பேசுவாங்களே நல்லா படிக்க வைக்கணும் குழந்தைகளை அப்படின்னு சொல்லி, அதான் 21A தொடக்கல்வி பெறும் உரிமை. அடுத்து 3வது உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.